இப்ப என்னை கட்சி விட்டு நீக்கினாங்கல்ல, அப்ப 3000 தொண்டர்களை தேர்வு செய்து பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காட்டுல 3000 பேருக்கும் நான் பயிற்சி கொடுத்தேன். முன்னாள் ராணுவ வீரர்களை வச்சு எங்கள் எழுச்சி பேரணி சாயங்காலம் 3:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் விடியற்காலை 6 மணிக்கு முடிஞ்சது. ஒரு சிறு அசம்பாவிதம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் சென்னை மாநகர வரலாற்றில் எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு பேரணி நடந்ததில்லை. ஆயிரக்கணக்கான லாரிகள், ஒரு லாரியில 70 பேர் 80 பேர் அந்த எழுச்சி பேரணியை ஒழுங்குபடுத்துகிற போது லட்சக்கணக்கில் வந்த மக்களில் ஒரு குழந்தையோ பெண் ஒரு தாயோ கீழே விழுந்ததாகவோ நெரிசல்ல மிதிபட்டதாகவோ இல்ல. காரணம் மிலிட்டரி டிசிப்ளின்ல ஒழுங்குபடுத்தி கொண்டு போறோம். குடிக்க தண்ணீர், ஆம்புலன்ஸ்கள் தயாராக, மருந்துகள் வைத்திருக்கிற வேன்கள் தனியாக எல்லாம் வச்சுதான் அந்த எழுச்சி பேரணி நடத்தணும். எல்லா நடைபயணமும் அப்படிதான் நடத்தணும். இப்ப இந்த நடைபயணமும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் 2 பேராக வருவார்கள். 12ஆம் தேதி மதுரை வந்து சேர்வார்கள். எந்த இடத்திலே நிறைவு கூட்டம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதனும் மாவட்ட செயலாளர்கள் முனியசாமி, ஜெயராமன், மார்நாடு உள்ளிட்டவர்களும் தொண்டரணி செயலாளர் பாஸ்கர் சேதுபதியும் துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரனும் இடத்தை தேர்வு செய்வார்கள். எங்கள் நடைப்பயணம் என்பது சமூக முன்னேற்றத்திற்காகவும் சாதிமத பூசல் எதிர்காலத்தில் இல்லாமல் கல்லூரி பள்ளிகளில் சாதி சங்கங்கள் அமைக்க விடாமல் தடுப்பதற்காகவும் போதைப் பொருள் குடிப்பழக்கம் இவற்றில் இளைய தலைமுறை சிக்கிவிடாமலும் தடுப்பதற்காக இந்த தூய நோக்கத்தோடு இந்த நடைப்பயணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நானே தேர்வு செய்கிறேன். என் மனதுக்கு நிறைவளித்தால் தான் அவரை செலக்ட் பண்ணுவேன். கேட்கிற கேள்விக்கு சொல்ற பதிலேயே உண்மையா பொய்யான்னு நான் கண்டுபிடிச்சுக்கிடுவேன். ஆகவே இதை சிறப்பாக செய்ய எங்க மாவட்ட செயலாளர்கள் அதுக்கான கொஸ்டினர் படிவம் அடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்வம் வராங்க. நேற்று 200 பேர் வந்ததுல 125 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நெல்லையில. இன்று மதுரை, நாளை திருச்சி, நாளை மறுநாள் கோயம்புத்தூர், அதற்கு மறுநாள் திருவண்ணாமலை, அதற்கு மறுநாள் கடலூர், அதற்கு மறுநாள் தலைநகர் சென்னை. 7 மாவட்டம் 8 மாவட்டத்தை சேர்த்து ஒரு மையம் வச்சிருக்கிறோம். இதை சிறப்பாக நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதனால் நல்ல ஒழுக்கமுள்ள இளைஞர்களையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்துவதற்காக இந்த நடைபயணத்தை தொடங்குகிறோம். தொடங்கி வைக்க இருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், என் பாசமிக்க சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். நிறைவு நிகழ்ச்சியில் பேசுவதற்கு கவிப்பேரரசு வைரமுத்தவர்களையும் அழைத்திருக்கிறேன். மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் திருச்சியிலும் ஆங்காங்கு நாங்கள் சர்வீஸ் ரோட்ல போய் தான் ஊருக்குள்ள போவோம். பணம் மாறி திண்டுக்கல் சொன்னா கட்சி தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அதுபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் ஆங்காங்கு வந்து கலந்து கொண்டு வாழ்த்த இருக்கிறார்கள். இதை ஒரு தமிழகத்தின் நலனுக்காகவே. என்னுடைய பொதுவாழ்வுக்கு வயது 61, என்னுடைய உண்மையான வயது 82. 61 வருஷம் பப்ளிக் லைஃப்ல இருந்திருக்கிறேன். 5.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். தமிழகத்தை வார்ப்பிப்பதற்காக, தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக ஸ்டெர்லைட்டை ஒழித்து கட்டினோம், நீட்டினோவை தடுத்து நிறுத்தினோம், வெண்ணிக்குக் அணையை பாதுகாத்துக் கொடுத்தோம். இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நான் செய்தது. அது செய்திகள் எல்லாம் அதிகமாக வராது. மாலை நேர விவாதங்களிலே இதை பற்றி யாரும் பேசுவதும் கிடையாது. அவர்கள் எங்களை பொருட்டாகவே எடுத்துக் கொள்வது கிடையாது. நான் அதை பொருட்டாக கருதுவதும் கிடையாது. என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள்
ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள் எந்த பலனும் எதிர்பாராமல் 31 ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கிறார்கள். அப்படி ஒரு அடர்த்தியான திராவிட இயக்கம், கொள்கை பிடிப்பு நீர்த்து போகாத திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது இவ்வளவு ஆர்வத்தோடு இளைஞர்கள் வருவதைக் கண்டு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட சகோதரர்கள் என் காலத்துக்கு பின்னரும் இந்த கட்சியை நடத்தி செல்வார்கள். நான் அரசியல் பேச வரவில்லை. என் பேச்சை பதிவு செய்ய முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். அரசியல் இல்ல சார். இப்போ இந்த அளவுக்கு இளைஞர்கள் நீங்களே நேர பார்த்து தேர்வு செய்யறது காரணம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் கிடையாது. அரசியல் பயப்படுத்தல் அதெல்லாம் கிடையாது. நீங்களும் அவசரப்பட்டு முடிவு கூறாதீங்க. இதற்கு முன்பு நான் நடத்திய நடைபயணங்களிலும் நானே தான் தேர்வு செய்தேன். 1200 பேர்ல 330 பேரை முதல் இதுக்கு நான் செலக்ட் பண்ணேன். நானே தான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்றதை வச்சு மார்க் போடுவேன். நானே தான் செலக்ட் பண்ணுவேன். என்னால் அவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். இவன் சொல்றது பொய்யா உண்மையா, இவன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா என்பதை நான் சோதித்து பார்த்தா அணியில சேர்ப்பேன். இளைஞர்கள் சரியா அரசியல் படுத்தல, ஒழுக்கக்கேடுகளிலே இருந்து இந்த இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக. அரசியல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ போட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி என்ட்ரி பார்த்தா எந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா என்ட்ரி கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் செய்யறேன். அரசியல் கேள்வியா பதில் சொல்லுவேன். இது தொண்டரணி, இளைஞரணி, மாணவரணி 3 அணிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் எங்களுடைய தேர்வு நடக்கிறது. இதை பார்த்தீர்கள். உங்கள் மனதிலே நாங்கள் செய்வது நியாயமாகப்பட்டால், நல்ல நோக்கத்தோடு செய்கிறார் பட்டார், எத்தனை நடைபெறுவதற்கு ஒருவன் மயங்கி கீழே விழுந்திருப்பானா, ஒருத்தன் உடம்பு சரியில்லை விழுந்திருப்பானா, அவ்வளவுக்கு உரிய பாதுகாப்பை செய்து நான் நடத்திட்டு வந்தேன். யாருக்கும் பொதுமக்களுக்கு எங்கேயாவது இடைஞ்சல் உண்டா? பாதுகாப்பு தான் இருந்தது. டிராபிக்கை நாங்க தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போறோம். ஆகவே அந்த நடைபயணங்கள் முத்திரை பதித்தவை. அதே மாதிரி இப்ப செய்வேன். நீங்க வரலன்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை. உங்களை நான் பிரஸ் வந்து பார்க்கணும்னு கூப்பிட்டலாம். நீங்க பாருங்க, விதண்டாவாதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் பதில் கிடைக்காது.